எந்த அளவு நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்கோ அதில் ஆன்டி நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஆன்டி நியூட்ரியன்ஸ்னால் சத்து மாவு கஞ்சி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக, அதாவது கஞ்சியாக தண்ணி ஊற்றி டயபெட்டிஸ் சாப்பிடக்கூடாது. இப்போ சில டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் மில்லட் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு தைராய்டு வந்துடும் அப்படின்னு. ஸோ இந்த 3 விஷயம் பண்ணால் தைராய்டு வராது. நலம் வாழ 2.0 இந்த எபிசோடில் நம்ம சிறுதானியங்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷம் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு யூஎன்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மில்லட்ஸில் ஹையஸ்ட் ப்ரொடியூஸ், அதாவது நம்ம வளர்க்குறது ஹையஸ்ட் எங்கே அப்படின்னு பார்த்தா இந்திய நாடு தான். நம்ம பாரம்பரியமாக நிறைய மில்லட்ஸ் இருந்தது, இப்போ நிறைய குறைஞ்சிட்டே கூட வருது. ஆனால் இருக்கிறதையாவது நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ சவுத்தில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு, கம்பு, அப்புறம் நீங்கள் பல விதமாக சாமை, வரகு, குதிரைவாலி, தென்னை, இந்த மாதிரி பல விதமாக கிடைக்குது. பட் மில்லட்ஸ் அப்படின்னு எடுத்தால் நீங்கள் நான் சொல்ல போகிற 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று கட்டாயம் செஞ்சுட்டு தான் அதை யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று வெறும்னா வறுக்கணும். அந்த காலத்தில் ரவை வாங்கிட்டு உடனே வறுத்து வச்சுருவோம். அதே மாதிரி தான் வெறும்னா வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது முளை கட்டலாம். ஆனால் முளை கட்டுறது எது கட்ட முடியும்? கேழ்வரகு, கம்பு, தென்னை. ஏன்னா இது 3 தான் முழு தானியம். இதே சாமை, வரகு, குதிரைவாலி இதெல்லாம் பாலிஷ்ட் மில்லட்ஸ், அதனால அதை முளை கட்ட முடியாது. ஸோ அதை ஒன்று வறுக்கணும், இல்லை 3வது என்னென்னா ஃபெர்மெண்ட் பண்ணணும், புளிக்க வைக்கணும். ஸோ எப்படி புளிக்க வைக்கலாம்? ஒன்று நீங்கள் இட்லி தோசைக்கு பதில், அரிசிக்கு பதில் இதை போட்டு 4க்கு 1 ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு அப்புறம் யூஸ் பண்ணணும். நார்மல் மெத்தட். இல்லை நாங்கள் மாவாக வாங்குகிறோம், நாங்கள் அப்படியே தோசை வாத்துருவோம் அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்ச நாள் தயிர் போட்டு புளிக்க வச்சு ஒரு 1-2 hours முன்னாடியே பண்ண முடிஞ்சுன்னா இன்னும் பெட்டர். இல்லை அட்லீஸ்ட் ½ an hour அதை புளிக்க வச்சுட்டு அப்புறம்தான் யூஸ் பண்ணணும். இது ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இதில் எந்த அளவு நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்கோ அதில் ஆன்டி நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஆன்டி நியூட்ரியன்ஸ்னால் உடம்புக்கு நல்லது இல்லாத நியூட்ரியன்ஸ். அதை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு இது ஏதாவது ஒன்று செய்யணும். ரோஸ்டிங், இல்லை ஸ்ப்ரவுட்டிங், இல்லை ஃபர்மெண்டிங். அதாவது வெறும்னா வறுக்கிறது, இல்லைன்னா முளை கட்டுறது, இல்லைன்னா புளிக்க வைக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக என்ன பண்ணுவாங்க, மில்லட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் கம்பஞ்சோறு சாப்பிடுவோங்க, நாங்கள் நைட்டு அது வேக வச்சுட்டு புளிக்க வச்சுட்டு காலையில் அதில் கஞ்சி பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே நல்லது. ஆனால் யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ அவங்க கஞ்சியாக சாப்பிட முடியாது. இவங்க அந்த கெட்டியாக சாப்பிடணும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றாப்புல எப்படி இருக்கும்? ஸோ அந்த அளவு தான் தண்ணி ஊற்றி அதை புளிக்க வச்சு அதில் கொஞ்சமாக தயிர் போட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் அவங்க, அதுவும் முழு கம்பை ஊற வச்சு வேக வச்சு புளிக்க வச்சு அவங்க சாப்பிடணும். இது ரொம்ப முக்கியம். கேழ்வரகாக இருந்தாலும் சரி, கம்பாக இருந்தாலும் சரி, இல்லை தென்னையாக இருந்தாலும் சரி, சாமை, வரகு, குதிரைவாலி எதில் கஞ்சி பண்ணுறீங்களோ அது. பட் டயபெட்டிஸ்க்கு இது 3 தான் நல்லது: கேழ்வரகு, கம்பு, தென்னை. கம்பை பொறுத்தவரையிலும் நீங்கள் இந்த மாதிரி புளிக்க வைக்க போகிறீங்கன்னா அது கொஞ்சம் நாழி புளிக்க வைக்கணும். இது ஓவர் நைட் போகாது, கிட்டத்தட்ட 24 to 36 hours அது புளிச்சாதான் அதில் அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் போகும். ஆன்டி நியூட்ரியன்ட்னால் என்ன? இப்போ பார்த்திங்கன்னா தைராய்டு ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு மில்லட் சாப்பிட்டா இருக்குது. இப்போ சில டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் மில்லட் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு தைராய்டு வந்துடும் அப்படின்னு. ஸோ இந்த 3 விஷயம் பண்ணால் தைராய்டு வராது. நீங்கள் ரோஸ்ட்,
இல்லை முளை கட்டுறது, இல்லை புளிக்க வைக்க. இப்போ நாங்கள் ரைஸாக சாப்பிடுவோங்க, சாமை, வரகு, குதிரைவாலி, அப்படியே நாங்கள் வந்து அதை அலம்பிட்டு அப்படியே நம்ம ரைஸ் வைக்கிற மாதிரி வச்சுருவோங்க. அப்படி பண்ணக்கூடாது. சாமையாக இருந்தாலும் வரகாக இருந்தாலும் உங்களுக்கு குதிரைவாலியாக இருந்தாலும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணி ரைஸ் மாதிரி வைக்கலாம். இப்போ ரைஸ் மாதிரி இதுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றினா இது கஞ்சி ஆகிடும். அதனால் 1:2 நீங்கள் 1 கப்பு மில்லட், அதாவது இந்த சாமையோ வரகோ குதிரைவாலி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 2 கப் தண்ணி ஊற்றினா போதும். 3 மடங்கு கட்டாயம் தேவையில்லை. இப்போ நிறைய பேர் நாங்கள் ரைஸை வந்து நாங்கள் அந்த மாதிரி வேக வைக்கிறது இல்லைங்க, நாங்கள் வந்து நிறைய தண்ணி போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் கஞ்சி வடிச்சிடுவோம், அப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் மில்லட்ஸை நீங்கள் அந்த மாதிரி நிறைய தண்ணி போட்டு வேக வச்சுட்டு வடிச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் அதில் இருக்கிற நிறைய நல்ல நியூட்ரியன்ஸ் அந்த தண்ணியோடு போயிடும். ஏன்னா பாலிஷ்ட் ஒயிட் ரைஸில் நியூட்ரியன்ஸ் கம்மி, மில்லட்ஸில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ சாமை வரகு குதிரைவாலியில் நார் சத்து அந்த அளவு கிடையாது, பட் ரைஸை விட பெட்டர் இருக்குது. புரத சத்து இருக்குது, நிறையா விட்டமின் மினரல்ஸ் இருக்குது. அதே மாதிரி எடுத்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு, தெனை, இதில் நார் சத்தும் கூட இருக்குது, ரொம்ப நல்லதாக இருக்குது. பட் கேழ்வரகை பொறுத்த வரலும் இந்த ரீசன்ட் டைம்ஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா டயபெட்டிஸ்க்கு இதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்ன? நம்ம ஒரு உணவை சாப்பிட்டுட்டு அது 1.5 மணி நேரம் கழித்து இல்லை 2 மணி நேரம் கழித்து நம்ம டெஸ்ட் எடுத்தால் அது சுகர், பிளட் சுகரை ஜாஸ்தி பண்ணினா அந்த உணவுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வந்து கேழ்வரகை எப்பாவது தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதை மாவாக கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடாது டயபெட்டிஸ்க்கு. ஏன்னா கஞ்சி மாதிரி தான் பண்ண முடியும். கஞ்சி மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இது வந்து டெஃபினட்டாக சுகர் ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே கம்பு, தெனை நல்லது. கம்பை ரொம்ப நாழி அதை ஸ்ப்ரவுட் பண்ணணும், இல்லை புளிக்க வைக்கணும், அது முக்கியமான கருத்து. தெனை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ரோஸ்ட் பண்ணலாம், இல்லை நம்ம முளை கட்டலாம், ஏன்னா அது முழு தானியம், இல்லை ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இப்போ நார்மலாக மில்லட்ஸ் எப்படி எடுக்கிறாங்க? நம்ம ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மில்லட்ஸை சேர்த்து அதை வந்து வறுத்து எடுத்து வச்சு அதை பொடி பண்ணி இதை கஞ்சியாக சாப்பிடுவாங்க. சத்து மாவு கஞ்சி. இதில் மில்லட்ஸும் இருக்கும், பருப்பு வகைகள், இந்த பச்சை பயிறு, காராமணி, இந்த ராஜ்மா, கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பட்டாணி, மஞ்சள் பட்டாணி, பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு வறுத்து இதை பண்ணுவாங்க. பட் இந்த சத்து மாவு கஞ்சி வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கெட்டியாக, அதாவது கஞ்சியாக தண்ணி ஊற்றி டயபெட்டிஸ் சாப்பிடக்கூடாது. இன்ஃபேக்ட் சத்து மாவு கஞ்சியே அவங்க தோசை மாவில் போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா ஏற்கனவே வறுத்த ஐட்டம், இவங்க தோசை பண்ணலாம், அந்த மாதிரி சாப்பிட்லாமே வழியே கஞ்சியாக அந்த அளவு நல்லதில்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சாப்பிட்ணுன்னா அதையே கெட்டியாக காய்ச்சிட்டு அதை ஸ்பூன் எடுத்து சாப்பிட்லாம். இப்போ வந்து சிறுதானியங்களில் நம்ம என்னென்ன உணவு டிஃபன் ஐட்டம்ஸ் நம்ம பண்ணுவோமோ சவுத் இந்தியாவை எல்லாமே பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி மாவு, தோசை மாவு நம்ம ஊற வச்சு அரைச்சி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 அரிசி 2 சிறுதானியம் முதல்ல யூஸ் பண்ணிக்கோங்க, 1 உளுந்து, அப்புறம் மெதுவாக 3 சிறுதானியம் 1 அரிசி, அதுக்கப்புறம் முழுசாகவே சிறுதானியம் 4 மடங்கு 1 உளுந்து, அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரலாம். டெஃபினட்டாக புளிக்க வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ தோசையை பொறுத்த வரலும் கேழ்வரகு மாவு வாங்கி அப்படியே கரைச்சி யூஸ் பண்ணவே கூடாது. டெஃபினட்டாக புளிக்க வைக்கணும், கொஞ்சம் தயிர் போட்டு அட்லீஸ்ட் 1/2 அன் ஹவர், முடிஞ்சால் 1.5 மணி நேரம் கூட புளிக்க வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து
என்னென்ன பண்ணுறோம் அதை தவிர உப்புமா, சாமை வரகு குதிரைவாலியில் தாராளமாக உப்புமா பண்ணலாம். பொங்கல், இந்த 3 ஐட்டமில் டெஃபினட்டாக பண்ணலாம். ஏன்னா கம்பு இல்லை தினையில் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறம் வேக வச்சு பண்ணலாம். இல்லைன்னா பொங்கல் உங்களுக்கு அந்த அளவு உங்களுக்கு குழச்சலாக வராது. இப்போ கொழக்கட்டை மாவு கூட செய்கிறாங்க. எந்த சிறுதானியம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கம்பு மாவு இல்லை தெனை மாவு எந்த மாவு வேணுமோ நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணி கொழக்கட்டை மாவு கூட செய்யலாம். இல்லை பிடி கொழக்கட்டை செய்யலாம். ஸோ நம்ம எல்லா டிஃபன் ஐட்டமும் இப்போ பணிகாரம் அது கூட சூப்பராக வருது. இந்த மாவை அதுவும் நம்மளே ஊற வச்சு இதை ஆட்டிட்டு அப்புறம் அதை நல்லா புளிக்க வச்சு பண்ணோன்னா பணிகாரம் ரொம்ப நல்லா வருது எந்த சிறுதானியத்துலையும். பட் சிறுதானியம் டெய்லி சாப்பிட்லாமா? நிறைய பேருக்கு ஒத்துக்குது, டைஜஷன் நல்லா இருக்குது, அவங்க டெஃபினட்டாக சாப்பிட்லாம். பட் சில பேருக்கு இது டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஸ்பெசிஃபிக்காக கம்பு இல்லை தெனை. ஸோ அவங்க சாமை வரகு குதிரைவாலி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை எந்த மில்லட்டுமே எனக்கு வாரத்தில் 1 தடவை இல்லை 2 தடவை தான் சாப்பிட முடியும், இல்லைன்னா எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா இருக்காங்க. அவங்க வெறும் ரைஸை ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா டிஃபன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டிஃபனில் அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சுத்தமாகவே ஒத்துக்கலை அப்படின்னா வாரத்தில் 1 தடவையோ 2 தடவையோ யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் மில்லட்ஸ் சிறுதானியம் ரைஸை விட விலை ஜாஸ்தி. அதனால் யாருக்கெல்லாம் முடியுமோ ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இல்லை வாரத்தில் 1 தடவையோ 2 தடவையோ இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பல பெனிஃபிட் கிடைக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு பிரிஞ்சி ரைஸை விட சீப் தான். ஸோ இது ஹெல்த்தியும் இருக்குது. அதனால் அந்த மாதிரி நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைம் ரைஸ், இந்த கலந்த சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம் எல்லாமே பண்ணலாம் சிறுதானியத்தில். இது சாமை வரகு குதிரைவாலியில் ரொம்ப நல்லா வருது, அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம்.